அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற இறை தூதர்களிலேயே மிக உயர்வான இடத்திலே வைத்து பேசப்படக்கூடிய தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு திகழ்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறான், இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய தோழராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு நண்பனாக எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் ஒரு மனித குலத்திலிருந்து ஒவ்வொருவரும் தத்தமது இனத்திலிருந்து தான் தோழர்களை எடுத்துக்கொள்வது வழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திலிருந்து தனக்கு ஒரு தோழனை எடுத்துக்கொள்றான் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உயர்வை திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அளவுக்கு ஸ்லாஹித்து சொல்லப்பட்ட ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பத்தி அல்லாஹ் பல்வேறு இடத்துல குர்ஆன்ல பேசும்போது பலவிதமான சோதனைகளுக்கு இவர்களை ஆட்படுத்தியதாக குர்ஆன் பேசுகிறது. ஒய்திபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இறைவன் அவரை பல விதங்களில் சோதனை செய்தார், அவை அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றார். 2வது அத்தியாயம் 124வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, அதை சில இடங்களில் விவரிச்சு கூட சொல்றான். என்ன மாதிரியான சோதனைகள் அவருக்கு வழங்கினோம் என்றால், அவர் பெற்றெடுத்த மகனை, அந்த மகனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த கட்டளைக்கும் செவிசாய்க்கக்கூடியவராக அவர் இருந்தார். பிள்ளைய கொல்ல சொல்றான என்ற எண்ணம் வரல, அல்லாஹ் சொல்லிவிட்டானே அதுதான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. 37வது அத்தியாயம் 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாக பன்லூர் மாதா தரா. தன்னுடைய மகன் இஸ்மாயில் போய் கேட்கிறாங்க, மகனே கனவிலே நான் கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன், அப்படி எனக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டிருக்கிறான், இது சம்பந்தமா நீ என்ன நினைக்கிற என்று அவங்க கேட்டாங்க. அந்த மகனும் அதற்கு செவிசாய்த்து கட்டுப்பட்டார் என்று குர்ஆன் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, இந்த மகனை அறுத்து பலியிட போறாருன்னா ஏதோ 10ஓட 11ங்கிற மாதிரி உள்ள மகன் இல்ல. இந்த மகனை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தால், பல நாட்கள் காத்து கிடந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவருடைய முதிய பருவத்திலே தான் அந்த பிள்ளையும் பிறந்திருக்கிறார். சாதாரணமா எப்போதும் போல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல குழந்தை பிறந்து ஒரு 7-8 பிள்ளை பிறந்து அதுல ஒரு பிள்ளைய தானம் பண்ண சொல்லி ஒருவேளை பண்ணிட்டா கூட பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அது கூட பண்ண மாட்டாங்க யாரும். ஆனா இவருக்கு அல்லாஹ் அவருடைய முதிய பருவம் வரைக்கும் இழுத்தடித்து காத்திருக்க வைத்து கடைசியாக அவருக்கு வழங்குகிறான். அந்த மகனையும் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட கொஞ்சம் கூட தயங்காமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தார். 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான பருவத்திலே இஸ்மாயில் என்ற பிள்ளையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் வழங்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அவர் இறைவனை புகழ்ந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்த ஏகத்துவ பிரச்சாரம். பகுத்தறிவு பகலவன் என்று யார் யாருக்கெல்லாமோ பட்டம் சுட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒளியில, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்களின் பொன்மொழிகளுடைய ஒளியில பகுத்தறிவுக்கு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுல முதலிடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்பார்கள். பகுத்தறிவு பூர்வமாக அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அந்த மக்கள் மத்தியிலே அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல், கொஞ்சம் கூட வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம, தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, மொத்த ஊரு சேர்ந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் ரொம்ப போல்ட்டா ரொம்ப தெளிவா ஏகத்துவத்தை எடுத்து பேசி இருக்கிறார்கள் என்றும் குர்ஆன் பேசுகிறது. 6வது அத்தியாயம் 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வெயில் கால இப்ராஹிம் அபீஹி ஆசர், இப்ராஹிம் தன்னுடைய தந்தையான ஆசரிடத்திலே சொன்னார், தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் இந்த சிலைகளை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னி அராக வ கௌமக ஃபீ ளலாலின் முபீன், உங்களையும் உங்களுடைய இந்த சமுதாயத்தையும் தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்களாக நான் கருதுகிறேன். ஒரு சிலையை கையால செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களே அதுக்கு போட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க செஞ்ச சிலைக்கு நீங்க வணக்கம் செலுத்துறீங்களே என்று சொல்லி அவர் கோபத்தோடு அந்த சமுதாயத்தினருக்கு கேள்வி எழுப்பினார். தன்னுடைய தந்தையிடத்திலே இவ்வாறு பேசினார் என்று குர்ஆன் பேசுகிறது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்களே அல்லாஹ் செஞ்சு காட்டினான். எல்லா நபிக்கும் அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களிடத்துல உள்ளத்துல எழுந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அவன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, என்ன அற்புதம், நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தேகம் வருது. அதாவது அல்லாஹ் எப்படி மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவான் நம்பிட்டாங்க, உள்ளத்துல முழுமையா நம்பி இருக்கிறாங்க.
ஆனாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்ப போறாங்க கன்ஃபார்மா. ஆனா எப்படி எழுப்புவான்னு தெரிந்து கொண்டால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் உள்ள உறுதியா இருக்குமே என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டதோடு நிற்காமல் அல்லாஹ்விடத்தில் கேள்வியும் எழுப்புறாங்க. எப்படி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 260வது வசனத்துல சொல்றான், வைத கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா. இப்ராஹிம் இறைவனிடத்திலே கேட்டார், ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, இறைவா எவ்வாறு நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறாய். அப்ப அல்லாஹ் கேட்டா, அவலம் தூமின், ஏன்பா நான் இறந்தவங்களை உயிர்ப்பிப்பேன்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, பலா வலாக்கில் எத்துமே என்ன கல்வி, நான் நம்புறேன், இருந்தாலும் உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்குமே, அதை பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே, அதுக்காக வேண்டிதான் நான் கேட்கிறேன் என்று அவர் கேட்கிறார். அப்ப அல்லாவும் அதை செஞ்சு காட்டுறான். வாழ்க்கையிலேயே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது எப்படி என்பதை நிதர்சனமாக நபிகள் நாயகத்திற்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன சொல்றான், ஃபகுது அர்பஅத்தம் மினத்தை ஃபஸ்ருஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸன் சும்ம தஹுன்ன யதீனக சாயா. ஒரு 4 பறவைகள் பிடி, 4 ஆறு பீஸ் பீஸ் பங்கு வச்சு பிடி, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மலையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு, ஒவ்வொரு பங்கையும் கொண்டு போய் ஒவ்வொரு மலையில வச்சிரு, ஒவ்வொரு மலையில வச்சுட்டு அறுத்து மலைகளில் பங்கிடப்பட்ட அந்த பறவையை நீ வா என்று அலை, அது உன்னை நோக்கி பறந்து வரும் என்று அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி செய்யறாங்க, அதே மாதிரி அதுவும் நடக்குது. அதன் மூலமா இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள், கதை ரசசிலம்பியான்ற பேர்ல இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அற்புதத்தை செஞ்சு காட்டினான்னு சொல்லிட்டு அதே காப்பி அடிச்சு கதையெல்லாம் வச்சிருக்காங்க. சாவலமி பாஷா தென்காசிக்கு வந்தாங்க, வந்தவர் சாப்பாட்டு வழி இல்லாம சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், என்னப்பா சாப்பாடு வெளியில என்ன பண்றதுன்னு. உடனே அந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மாட்டை பிடிச்சி கத்ரா பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டாங்களாம், அவன் வேற சாதிக்காரனா. உடனே வந்து என்னையா இது என் மாட்டை அறுத்து தின்னுபிட்டீங்கள, எப்படி நீ திங்க போச்சுன்னு சண்டைக்கு வந்தானா. உடனே சாவல ஒன்னும் கவலைப்படாது, எதுக்கு போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, நில்லு நில்லு அப்படின்னு எப்ப அந்த தின்னு முடிச்ச எலும்புகளும் மிச்சம் கிடக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தாராம். உடனே எல்லாத்தையும் கொண்டு குமிச்சாங்களாம். குமிச்ச உடனே விசுனாராம், உடனே எந்திரிச்சு வந்துருச்சு, மாடு எந்திரிச்சு. இதெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகள் கட்டுக்கதை இப்படி அல்லாஹ் செய்யல. யாருடைய வாழ்க்கையில இப்படி நபிமார்களுக்கு பிறகு ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டல அல்லாஹ். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்து காட்டினான். உண்மையாக நடந்தது. திருக்குர்ஆனே பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்தினான், அவருடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக. அது மட்டும் இல்ல, அவங்கள வந்து அவர்களுடைய பிரச்சாரத்தின் மீது எதிர்ப்பு கொண்ட அந்த சமுதாயம் அவர்களை அழிக்க நினைக்கிற பொழுது ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தயாரித்து அதற்குள்ளே தள்ளுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தலாம். என்ன அற்புதம் நிகழ்த்துகிறான், தன்னுடைய இறை தூதரை பாதுகாப்பதற்காக வேண்டி நெருப்புக்கு இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான். கொல்லா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நாம் சொன்னோம், நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே உன்னை ஒரு நெருப்பு தள்ளி இப்ராஹிம் தள்ளிட்டாங்க, நீ நெருப்பாகி நீ இப்ராஹிமுக்கு இதமாக குளிர்ச்சியாக சலாமத்தாக மாறிவிடு, எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நெருப்புல போய் வந்தா நெருப்பு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும், கரிச்சு நாசமாக்கிருமா உடம்ப. ஆனா இப்ராஹிம் உள்ள வந்தாருன்னா இப்ராஹிம கரிக்க கூடாது. உலகத்தில் உள்ள எந்த பொருளுமே அல்லாஹ் போட்டு வைத்த விதியின் அடிப்படையில் செயல்படும். அல்லாஹ் என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கானோ, தண்ணிக்குன்னு சில பண்புகளை வச்சிருப்பான். தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போட்டு அது நமக்கு செய்யும், அது அப்படியே அழிச்சு போடும். இப்படி ஒண்ணுக்கு ஒவ்வொரு பண்பு வச்சிருக்கான். பூமிக்குள்ள பூமியை குழியை தோண்டி உள்ளுக்குள்ள ஒண்ணு புதைச்சு வச்சா அது அதை தின்னுபிடும். அது மாதிரி நெருப்புக்குன்னு ஒரு பண்பு வச்சிருக்கா. நெருப்பு எதுலையாவது பட்டுச்சுன்னா நெருப்பு அதை கரிச்சிடும், எரிச்சிடும், இல்லாமல் ஆக்கிரும். இறைவன் போட்டு வைத்த காரணத்தினால் அவைகள் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே இறைவன் என்ன பண்றான், தன்னுடைய அடியாருக்காக, அவர் தன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக, அவருடைய ஏகத்துவ பிரச்சாரம் இந்த உலகத்திலே நீடித்து நிலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த நெருப்புக்கு இறைவன் போட்டு வைத்த அந்த புரோகிராமுடைய செட்டப்பை மாற்றி, இவருக்கு நீ அப்படி நடந்துக்காத, எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ள வர்றது கூட எரிக்கணும், ஆனா இப்ராஹிம் வருவாரு, அந்த இப்ராஹிம் நீ எரிக்காதேன்னு அல்லாஹ் சட்டம் சொல்லலாம். அதுவும் அதே மாதிரி நடந்துச்சுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள், பல்வேறு செய்திகள், பலதரப்பட்ட சோதனைகள், எல்லா சோதனைகளிலும் வெற்றி என்று திருமறையில் குர்ஆன் இறைவனின் தோழனாக சித்தரிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இந்த வரலாற்றை நம்புவதற்கு என்ன சான்று? குர்ஆன் இப்படி ஒரு இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாரு, என்னென்ன கஷ்டப்பட்டாரு, நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டாரு, அவருடைய வாழ்க்கையில பறவைகள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது அவருடைய கண்களுக்கு எதிரே, இதையெல்லாம் நம்புவதற்கு என்ன சான்று?
சான்ற விடாம அல்லாஹ் போகல, சான்ற விட்டு